நம்ம இந்த புக்கை தான் இப்ப படிக்க போறோம். கனவை நனவாக்கலாம். டாக்டர் சிவசூரியன் IAS. பதிப்புரை. வாய்நாள் என்பது உயிர் வாழ இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட நாள். அந்த நாட்களுக்குள் உண்டோம், உறங்கினோம், கண்டோம், கழித்தோம் என்று மட்டும் வாழ்வது வாழ்க்கை பெறாது, முழுமை பெற்ற வாழ்க்கை ஆகாது. சோதனைகளை எதிர்த்து நின்று வேதனைகளை விரட்டி அடித்து சாதனை படைப்பதே நிறைவான வாழ்க்கை. பிறரை துன்பப்படுத்தி சொகுசாக வாழும் வாழ்க்கை கொடுமையானது. பிறரை மகிழ வைத்து தானும் மகிழ்ந்து வாழ்வதே இனிய வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கை வாழ ஆசை கொண்டு கனவு காண வேண்டும். கனவு ஒரு நாள் நனவாகும். அது இதயத்தினுள் முளைவிட்டு வளர்ந்து நல்ல விளைவை தரும். நமது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் விஞ்ஞான யாசு ராஜன் அவர்களுடன் இணைந்து படைத்த எமது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் வெளியிட்ட இந்தியா 2020 நூலில் எண்ணிய எண்ணம் ஈடேற கனவு காணுங்கள் என்று நம்பிக்கை ஒளி நட்சத்திரத்தை காட்டுகிறார். அதே போல் கனவு ஒரு நாள் நிறைவேறும் என்று உறுதி கூறி டாக்டர் சிவசூரியன் IAS அவர்கள் கனவை நனவாக்கலாம் என்ற இந்நூலின் மூலம் 10 வகையான விதைகளை நமது இதய வயலில் விதைக்கிறார். 10 தலைப்புகளால் டாக்டர் சிவசூரியன் அவர்கள் நமது எண்ணங்களை பக்குவப்படுத்துகிறார். கனவுகள் மெய்ப்படும். அதனால் கனவுகள் காணுங்கள் கனவுகளை என்று ஆற்றுப்படுத்துகிறார். கனவு நல்லவையாக இருந்தால் செயல்களும் நல்லவையாக அமையும். உயர்ந்த எண்ணங்கள் உலக புகைப்பெற செய்யும். கனவு கண்ட பின் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றிகள் தொடர்ந்து வரும். அன்பு, பரஸ்பரம், நம்பிக்கை, தியாகம் இவற்றை தேடி பெறுவதே வெற்றி. மனித பண்புடன் பிற நலன் பேணி வளர்க்க வேண்டும். கனவுகளை நிறைவேற்ற காலத்தின் கண்கள் திறந்தே இருக்கும் என்று பல நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய நூல் வழிகாட்டுகிறது. நூலகத்தில் நுழையாத நாள் பாழ் நாள், நூல்களை படிக்காத நாள் வீண் நாள் என்று கூறி புத்தகங்களை படிக்க தூண்டுகிறார் நூலாசிரியர். பிறரின் ஆற்றலை புகைவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். செலவினை குறைத்து சிக்கனமாய் இருந்து சேமிப்பை குவிப்போம். சோர்வினை விரட்டி எதிலும் ஆர்வத்துடன் ஈடுபாடு கொண்டு செயல்பட வேண்டும். தோல்விகளையும் சோதனைகளையும் பயிற்சிகளாக எடுத்துக்கொண்டு துணிந்து செயல்பட்டு வீர நடை போட்டு வெற்றி கொடி கட்ட வேண்டும் என்று நூலாசிரியர் எடுத்து கூறுகிறார். தீய குணங்களை நீக்கி தியானத்தின் மூலம் மன ஒருமுகப்பாட்டை வளர்த்து கொண்டால் மகத்தான சாதனைக்கு வழி பிறக்கும் என்றும், கோபங்களை விட்டு வைத்து நற்குணங்களை மனதில் குடியமர்த்தி கொள்வதன் மூலம் அமைதியான வாழ்வு நம்மை வந்தடையும் என்று, முடிவில்லாத முயற்சியின் மூலம் சாதனைகளை படைக்கலாம் என்றும் இந்நூல் நமக்கு அறிவொளி காட்டுகிறது. விடாமுயற்சியால் சாதித்து காட்டிய சாதனையாளர்களையும் பல நல்ல நூல்கள் கூறும் விளக்கங்களையும் டாக்டர் சிவசூரியன் அவர்கள் எடுத்து காட்டியிருப்பதுடன் தனது அறிவு கருவூலத்திலிருந்து பல நல்ல கருத்துக்களை புகுத்தி இந்நூலை ஒரு கருத்து ஞானியாக கருத்து களஞ்சியமாக ஆக்கி தந்துள்ளார். அவர் படைத்த நிறைவாக வாயுங்கள், நயம்பட வாயுங்கள், மன மகிழ்ச்சி என்ற சிறந்த நூல்களில் எமது இயக்கத்துக்காக அவர் எழுதிய பல நல்ல நூல்களையும் எமது நிறுவனம் வெளியிட்டு வாசகர்களின் நல்ல தரவை பெற்றுள்ளது. இளைஞர்களை தட்டி எழுப்பி நல்வாய்வு பெற தூண்டிவிடும் கனவை நனவாக்கலாம் என்னும் இந்நூல் வாசகர்களின் மகத்தான வரவேற்பை பெறும் என பெரிதும் எதிர்பார்க்கிறோம். பதிப்பகத்தார் டாக்டர் சிவசூரியன் IAS அவர்களின் எண்ணுரை. எப்படியாவது சிகரத்தை எட்டிவிட வேண்டும் என்று ஆர்வம் என்ற இளைஞர்களிடம் வேரூன்றி இருக்கிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் அவர்களிடம் நிறையவே இருக்கின்றது. எங்கே இருக்கிறோம், எங்கே செல்ல வேண்டும் என்பது மட்டும் தெரியாமல் திரியும் இளைஞர்கள் ஒருமுக சிந்தனையின் செயல்பட்டால் சாதிப்பது நிச்சயமாகும். பட்டறிவாலும் பட்டங்களின் அறிவாலும் தனக்குத்தானே கையூன்றி களம் இறங்கியவர்கள் ஏராளம். அதில் கரை சேர்ந்தவர்களும் ஏராளம்.
முன்னேற்றம் இல்லாமல் முடங்கி கிடப்பதற்கு காரணம் முயலாமை. முயல் ஆமை கதை கூறும் முக்கிய கருத்து அதுவே. அனுபவத்திலும் அறிந்த அறிவியல் உண்மையிலும் உணர்ந்த எல்லோருக்கும் பயன்படும் வகையில் தொகுத்துள்ளேன். எல்லோராலும் சாதிக்க முடியும் என்பவர்களுக்கு உதவும் சாத்தியக்கூறுகளின் விளக்கம். மனித குலம் மேம்பாடு அடைய வேண்டும். மனதின் மகாசக்தி வெளிப்பட வேண்டும். அது மனித குலத்தை உயர்த்த வேண்டும் என்று எல்லோரும் விரும்பும் காலகட்டம் இது. ஏற்பதும் இயங்குவதும் மனித மனநிலை. இருப்பதும் போதும் இதை வைத்துதான் நான் மட்டுமல்ல சுற்றி எல்லோர்களுக்கும் பகிர்ந்தளித்து பசியார அவர்களோடு இணைந்து செயல்பட்டு வெல்வேன் என்பது ஒரு வகையான மனநிலை. இது எங்கே போதாது, இது எனக்கே போதாது, அப்படி இருக்க மற்றவர்களுக்கு எப்படி பங்கு வைப்பது, நான் மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்களும் பட்டினி கிடக்க வேண்டியதுதான் என்பது இன்னொரு வகையான மனநிலை. உள்ளத்தின் உறுதியும் உடலின் வலிமையும் தெல்ல தெளிந்த சிந்தனையும் இருந்தால் முயற்சியாலும் உழைப்பாலும் சாதிப்பது சாத்தியமே. இக்கருத்து அறிவியல் உண்மையாகின்ற போது நிச்சயமாக கனவை நனவாக்கலாம். முன்னேற துடித்தவர்கள், முனைப்பானவர்கள் ஆகியவர்களின் நலன் கருதியும் மனித குலம் மேம்பாடு அடைந்தால் அனைவரும் இணைந்து முன்னேற்ற பாதையில் விரைந்து நடை போடலாம் என்றெண்ணியும் இம்மானிடவியல் நூல் உருவாக்கப்பட்டது. கனவை நனவாக்கி நாம் அனைவரும் இணைந்து முன்னேறுவோம். டாக்டர் சிவசூரியன்.